CPA இது ப்ரோ சேனல். சாக் பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். வருகின்ற PGTRB தேர்வெழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRB கல்வி உளவியல் பாடத்திலிருந்து மாடல் டெஸ்ட் சீரீஸுக்கான வீடியோவாகும். இது யூனிட் 5 பார்ட் நம்பர் 4. இந்த வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் மட்டும் அனுப்பி வைப்போம். அதனை பார்த்து நீங்கள் விடைகளை எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிரும்போது உங்களுக்கான மதிப்பெண்களும் அதனுடைய விடைகளுடன் கூடிய PDF ஃபைலும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பப்படும். இந்த டெஸ்டானது எவ்வாறு நடக்கிறது என்றால், முதலில் மெட்டீரியல் அனுப்பப்படும். அதிலிருந்து அன்றைக்கே வினாக்கள் எடுக்கப்பட்டு உங்களுக்கு தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த தேர்வில் நீங்களும் பங்கெடுக்க விரும்பினீர்கள் என்றால் நீங்கள் கட்டணம் கட்டிய சந்தாதாரராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தேர்வில் பங்கெடுக்க முடியும். அதற்கான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த தேர்வை எழுதி வெற்றி பெறலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். 76வது கேள்வி. பிறந்த குழந்தையின் சராசரி உயரம். பிறந்த குழந்தையின் சராசரி உயரம். என்னுடைய ஆப்ஷன்ஸ் 40 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர், 70 சென்டிமீட்டர். 77வது கேள்வி. ஒத்த வயதுடைய ஓங்குதன்மை காணப்படும் பருவம். ஒத்த வயதுடைய ஓங்குதன்மை காணப்படும் பருவம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குளவி பருவம், முன்குளவி பருவம், குமரப்பருவம், பின்குளவி பருவம். 78வது கேள்வி. மேதைகள் மேதைகளிடமிருந்து உருவாகின்றனர் என்பதை புலனாக்கும் ஆய்வினை மேற்கொண்டவர். டேஷ். மேதைகள் மேதைகளிடமிருந்து உருவாகின்றனர் என்பதை புலனாக்கும் ஆய்வினை மேற்கொண்டவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கால்டன், கார்ல் பியர்சன், ஜீன் பியாஜே, லிப்டன். இப்போ நம்ம அடுத்து 79வது கேள்வி பார்க்குறோம். கரு நிலையிலுள்ள குழந்தை எந்தெந்த பண்புகளோடு வளரும் என்பதை நிச்சயிப்பது. கருநிலையில் உள்ள குழந்தை எந்தெந்த பண்புகளோடு வளரும் என்பதை நிச்சயிப்பது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் குரோமோசோம்கள், DNA, ஜீன்கள், RNA. 80வது கேள்வி. மனித வளர்ச்சியை எத்தனை பருவங்களாக பிரிக்கலாம். மனித வளர்ச்சியை எத்தனை பருவங்களாக பிரிக்கலாம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 7, 8, 9, 10. 81வது கேள்வி. முதுமை பருவம் என்பது டேஷ். முதுமை பருவம் என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 80 ஆண்டுகளுக்கு மேல், 70 ஆண்டுகளுக்கு மேல், 50 ஆண்டுகளுக்கு மேல், 60 ஆண்டுகளுக்கு மேல். 82வது கேள்வி. பள்ளி முன்பருவம் என்பது டேஷ். பள்ளி முன்பருவம் என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 0 முதல் 1 ஆண்டுகள், 1 முதல் 3 ஆண்டுகள், 3 முதல் 5 ஆண்டுகள், 3 முதல் 6 ஆண்டுகள். 83வது கேள்வி. டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு என்ற புத்தகத்தின் ஆசிரியர். டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு என்ற புத்தகத்தின் ஆசிரியர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ப்ரோஃபெல், பெர்ட்ரண்ட் ரசல், மரியா மாண்டிசோரி, ரூசோ.
84வது கேள்வி, குறுநடை பருவம் என்பது டேஷ். குறுநடை பருவம் என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1 முதல் 3 ஆண்டுகள், 3 முதல் 6 ஆண்டுகள், 6 முதல் 10 ஆண்டுகள், 0 முதல் 1 ஆண்டுகள். 85வது கேள்விக்கு வந்திருக்கோம். குழந்தைகளின் 2ஆம் பிறப்பு என்று அழைக்கப்படும் பருவம் டேஷ். குழந்தைகளின் 2ஆம் பிறப்பு என்று அழைக்கப்படும் பருவம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குளவி பருவம், பிள்ளை பருவம், குமரப் பருவம், முதுமை பருவம். 86வது கேள்வி, கீழ்க்கண்டவற்றில் எது அடிப்படை மன எழுச்சி? கீழ்க்கண்டவற்றில் எது அடிப்படை மன எழுச்சி? இதனுடைய ஆப்ஷன்ஸ் கூச்சம், தற்பெருமை, சினம், குழப்பம். 87வது கேள்வி, பொதுவாக எந்த பருவத்தில் பெண்கள் ஆண்களை விட உயரமாக இருப்பார்கள்? பொதுவாக எந்த பருவத்தில் பெண்கள் ஆண்களை விட உயரமாக இருப்பார்கள்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் குமரப் பருவம், பாலப் பருவம், குளவி பருவம், முன்குமரப் பருவம். 88வது கேள்வி, குமரப் பருவம் மனித வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு ஆகும் என கூறியவர். குமரப் பருவம் மனித வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு ஆகும் என கூறியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அசுபெல், ரஸ்ஸல், மாஸ்லோ, ராக். 89வது கேள்வி, மாஸ்லோவின் படிநிலை தேவைகளை விரிவுபடுத்தியவர். மாஸ்லோவின் படிநிலை தேவைகளை விரிவுபடுத்தியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ரூட், பியாஜே, பாட், ப்ரூனர். 90வது கேள்வி, குமரப் பருவம் புயலும் அலையும் நிறைந்த பருவம் என்று கூறியவர். குமரப் பருவம் புயலும் அலையும் நிறைந்த பருவம் என்று கூறியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அசுபெல், ஸ்டான்லி ஹால், ஹேட்ஃபீல்ட், ஃப்ராய்டு. 91வது கேள்வி, குமரப் பருவம் அமைதியற்ற சிக்கலான பருவம் என்றவர். குமரப் பருவம் அமைதியற்ற சிக்கலான பருவம் என்றவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அசுபெல், ஸ்டான்லி ஹால், ஹேட்ஃபீல்ட், ஃப்ராய்டு. 92வது கேள்வி, மாணவர்கள் தங்கள் செயல்களில் உயர்ந்த சாதனையை அடைய உதவுவது? மாணவர்கள் தங்கள் செயல்களில் உயர்ந்த சாதனையை அடைய உதவுவது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் நுண்ணறிவு மேம்பாடு, பரிசு, தொழில் வெற்றி, சாதனை நாட்டம். 93வது கேள்வி, ஒரு தேவையை நிறைவு செய்வதற்கு செய்யப்படும் தூண்டல் டேஷ். ஒரு தேவையை நிறைவு செய்வதற்கு செய்யப்படும் தூண்டல் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நினைவு, ஊக்குவித்தல், கற்றல், கவனம். 94வது கேள்வி, சாதனை ஊக்கி பற்றி விரிவாக கூறியவர். சாதனை ஊக்கி பற்றி விரிவாக கூறியவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சிம்சன், ஜாக்சன், அட்கின்சன், வாட்சன். 95வது கேள்விக்கு வந்துட்டோம். மனித தேவைகள் பற்றிய அடிப்படை கோட்பாட்டினை குறிப்பிட்டவர் டேஷ். மனித தேவைகள் பற்றிய அடிப்படை கோட்பாட்டினை குறிப்பிட்டவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மாஸ்லோ, அட்கின்சன், ரூசோ, ஜாக்சன். 96வது கேள்வி, மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் எத்தனை? மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் எத்தனை? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 8, 6, 5, 7. 97வது கேள்வி, அனுமானங்களின் அடிப்படையில் செயல்படும் பருவம். அனுமானங்களின் அடிப்படையில் செயல்படும் பருவம். 98வது கேள்வி, காந்திஜி எவ்வகை தலைவர்? காந்திஜி
எவ்வகை தலைவர்? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நிறுவன தலைவர், தனித்திறமை தலைவர், தூண்டி இழுக்கக்கூடிய தலைவர், ஏதும் இல்லை. 99வது கேள்வி. ஆப்ரஹாம் மாஸ்லோவின் தேவை படிநிலையில் குறைபாடாக உள்ள சேவை எது? ஆப்ரஹாம் மாஸ்லோவின் தேவை படிநிலையில் குறைபாடாக உள்ள சேவை எது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பாதுகாப்பு தேவை, தன்மதிப்பு தேவை, அன்பு உரிமை தேவை, தன்னிறைவு தேவை. 100வது கேள்வி. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி, இந்த பாற்றினுடைய 100வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் புரோபெல்லுடன் தொடர்பில்லாதது. கீழ்கண்டவற்றில் புரோபெல்லுடன் தொடர்பில்லாதது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கற்பிக்கும் உபகரணம், பாடல்கள், பரிசுகள், தொழில். அனுப்பப்பட்ட அனைத்து வினாக்களுக்கும் விடைகள் எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களுடைய விடைகளை நமது வாட்ஸ்அப் குழுவில் உடனடியாக பகிர்ந்து உங்களுடைய மதிப்பெண்களையும் அதற்கான விடைகளுடன் கூடிய PDF ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேர்வை நீங்கள் எழுத வேண்டுமென்றால் நீங்கள் கட்டணம் கட்டிய சந்தாதாரராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தேர்வை எழுத முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனமார்ந்த வாழ்த்துகளுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.